ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா சவுதி அரேபியா ஸ்பெஷல் மந்தி பிரியாணி தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்ல கமன்னு மந்தி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஏங்க மந்தி பிரியாணி சாப்பிட சவுதி அரேபியா போகணுமா இல்லை பாய் வீட்டுக்கு தான் போகணுமா? வாங்க நம்ம தேனாம்பேட்டைக்கு நம்மளே சமைச்சி சாப்பிடுவோம். செம்ம சூப்பராக இருந்தது. இன்றைக்கி சூப்பரான ஒரு மந்தி பிரியாணி மசாலா பார்த்துடலாம். தனியா 1.5 ஸ்பூனு, மிளகா ஒரு 8 எடுத்துக்கலாம், 3/4 ஸ்பூன் மிளகு, 3/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 10 லவங்கம், 5 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, ஒரு காஞ்ச லெமன். இதுதான் இதில் ஃபேமஸாக போட போகிறது நம்ம எக்ஸ்ட்ரா. அப்புறம் பட்டை ஒரு 3 துண்டு. இதெல்லாம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா பொடிச்சிட்டு வந்துடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு எல்லா மசாலா பொருட்களையும் நம்ம போட்டுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்ற வேண்டாம். ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக ஃப்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், வறுத்தாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடுலேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். வறுத்த மசாலாலாம் ஒரு மிக்சியில் போட்டுட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். இந்த லெமனையும் நம்ம கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க சீடை எடுத்து போட்டுடலாம். எல்லாத்தையும் போய் அரைச்சிட்டு வந்துடலாம். மந்தி பிரியாணி செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூட நம்ம அரைச்ச அந்த மந்தி மசாலா, உப்பு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூடவே ஒரு பிஞ்சு நான் குங்குமப்பூ சேர்க்குறேன். இதோட ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதை நல்லா கலந்துட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கலாம். மந்தி மசாலா போட்டு நல்லா கலந்தாச்சு. இது மேலே ஒரு 1/2 முடி எலுமிச்சம்பழம் எடுத்து பிழிஞ்சிக்கலாம். அவ்வளோதான். இதை அப்படியே மூடி போட்டு நம்ம ஒரு 2 மணி நேரம் வச்சிடலாம். இதை ஓவர் நைட்டு ஊற வச்சு நம்ம செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இல்லை ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊற வச்சாலும் சிக்கன் நல்லா சாஃப்டாக டெண்டராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மந்தி பிரியாணிக்கு நம்ம தேவையான பொருட்கள்லாம் எடுத்து கட் பண்ணிக்கலாம். 4 வெங்காயம், பூண்டு ஒரு 50 கிராம், இஞ்சி ஒரு 25 கிராம், ஒரு 3 பச்சை மிளகா. தக்காளியை காணோம்ல, தக்காளி இல்லை இந்த பிரியாணிக்கு. எப்போல்லாம் தக்காளி விலை ரேட்டு அதிகமாக இருக்கோ அப்போ இந்த பிரியாணியை செஞ்சு சமாளிச்சுக்கலாம். அதனால் இந்த பிரியாணிக்கு தக்காளி தேவையில்லை. வெங்காயத்தை நல்லா க்ளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு. பச்சை மிளகாவை அப்படியே தான் போட போகிறோம். வாங்க போய் தாளிக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஆலிவ் ஆயிலில் தான் நான் செய்ய போகிறேன். இந்த டிஷ் ஆலிவ் ஆயிலில் தான் செய்யணும். தேவையான அளவுக்கு ஆலிவ் ஆயில் ஊற்றிட்டு 2 பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 5 கிராம்பை போட்டு பொரிய விட்டுடலாம். நல்லா பொரிஞ்சிச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். பிரியாணிக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச சிக்கனை போட்டுடலாம். மந்தி மசாலாவோட ஊற வச்சோம் இல்லையா, அந்த சிக்கனை போட்டு ஒரு பரட்டிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இது கூட நம்ம அரைச்சி வச்ச மந்தி மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம்.
சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நம்ம சிக்கனை தனியாக எடுத்துடலாம். ரெட் சில்லி, உப்பு, அந்த மந்தி மசாலா, இஞ்சி பூண்டு, எலுமிச்சம்பழம், ஆலிவ் ஆயில் எடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா பரட்டிட்டு நம்ம வேக வச்ச சிக்கனோட கோட் பண்ணிடலாம். வேக வச்ச சிக்கனை மசாலாலாம் தடவி சூப்பராக ஒரு ஸ்மெல்லு. அதை நம்ம பேக்கிங் ட்ரேவில் வச்சாச்சு. இதை ஓடிஜியில் 230 டிகிரியில் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணுறோம். அதுதான் டோஸ்ட்டோட டெம்ப்ரேச்சர். மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், 230 டிகிரிக்கு ஒரு 15 மினிட்ஸ் இதை வச்சு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓடிஜி இல்லைன்னா கடாயில் எண்ணெய் ஊற்றி கூட பொரித்து எடுத்துக்கலாம். 230 டிகிரிக்கு ஒரு 15 நிமிஷம் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கறி வேகிறதுக்குள்ளே நம்ம அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். கறி வேகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம், அரிசி ஊறுறதுக்கு ஒரு அரை மணி நேரம். 3 கிளாஸ் அரிசிக்கு மொத்தம் 1 கிளாஸ் அரிசினா 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறோம். இது மந்தி பிரியாணின்றதுனால தண்ணியோட அளவை நம்ம கம்மி பண்ணிக்கிறோம். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. இதை நல்லா கழுவி ஊற வச்சிடலாம். ஏற்கனவே 2 கிளாஸ் தண்ணி நம்ம கறியில் ஊற்றிருக்கோம், பார்த்து ஊற்றிக்கோங்க. அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சாச்சு. அதை எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். சிக்கன் வெந்த தண்ணி, கொஞ்சம் புதினா இலைகளை போட்டுக்கலாம். நம்ம மெயின் ஹீரோ காஞ்ச லெமனை போட்டுக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு குக் பண்ணிடலாம். உப்பு செக் பண்ணியாச்சு. கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டது, உப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம 3 கிளாஸ் அரிசிக்கு 4.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. பார்க்கவே ஒரு அழகாக இருக்குது, ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் நம்ம சாதாரணமாக செய்கிற பிரியாணியை விட ப்ராசஸ் பெருசு. டேஸ்ட்டு எப்படி இருக்கும்னு தெரியல, பார்க்கலாம். இந்த பக்கம் நம்ம தவாவை சூடு பண்ணிவிட்டு நம்ம அந்த அரிசி கொதிச்சிட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் கழித்து இதில் வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம். 10 நிமிஷம் நல்லா இது கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பாத்திரத்தை எடுத்து அப்படியே இந்த ஃபேனில் மாற்றிட்டு டம் போட்டுடலாம் ஒரு 1/4 ஹவருக்கு. தோசை கல் கீழே மேலே நம்ம பிரியாணி குண்டா வச்சாச்சு. அப்பயுமே எப்படி கொதிக்குது பாருங்களேன். ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே பிளேட்டை மூடிட்டு பிரியாணி குண்டாவை பிளேட் போட்டு மூடியாச்சு. அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சாச்சு. ஒரு 15 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் அந்த பிரியாணி ரைஸ் குக் ஆகட்டும். சாப்பாடு நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த கலரில் தான் இருப்பாங்க இந்த பிரியாணி, புரியுதுங்களா? தக்காளி போடல, மிளகாத்தூள் போடலை. நம்ம புதினாலாம் கம்மி பண்ணிட்டோம், கொத்தமல்லிலாம் கம்மி பண்ணிட்டோம். அதனால் இந்த கலரில் தான் இந்த மந்தி பிரியாணி இருப்பாங்க. கவலைப்படாதீங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சின்ன கிண்ணத்தில் குங்குமப்பூவை எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கிடலாம். நல்லா இறங்குது பாருங்களேன், சூப்பராக இறங்குதில்ல. இப்போ இதை கொண்டு போய் நம்ம அந்த பிரியாணி அரிசியில் ஊற்றிடலாம். இந்த சூடாக இருக்கிற இந்த பிரியாணி அரிசியில் நம்ம இந்த குங்குமப்பூவை ஊற்றிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா அது பாயில் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இது கூட பாதாம் முந்திரி பொரித்து எடுத்துக்கலாம். பாதாம் முந்திரி நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது கூட கருப்பு திராட்சையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெடிக்குது, பார்த்து. நல்லா பொரிஞ்சோடனே எடுத்துடலாம். திராட்சை நல்லா பலூன் மாதிரி பொரிஞ்சோடனே எடுத்துடலாம். ஆனியனையும் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம் கோல்டன் ப்ரௌன் கலரில். மந்தி பிரியாணிக்கு ஒரு ஸ்மோக்கிங் எஃபெக்ட் கொடுக்கணும். அதனால் ஒரு கொட்டாங்குச்சியை நல்லா பற்ற வச்சுக்கலாம். அது கறி மாதிரி ஆகணும். கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். கம்மன்னு மந்தி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே பொரிச்ச ஆனியனை போட்டுக்கலாம்.
நட்ஸ் எல்லாம் பாதாம் முந்திரி எல்லாம் போட்டுக்கலாம். திராட்சையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கமன்னு மந்தி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஏங்க மந்தி பிரியாணி சாப்பிட சவுதி அரேபியா போகணுமா இல்லை பாய் வீட்டுக்கு தான் போகணுமா? வாங்க நம்ம தேனாம்பேட்டைக்கு நம்மளே சமைச்சி சாப்பிடுவோம். செம்ம சூப்பராக இருந்தது. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? தயிர் பச்சடி எடுத்து பிரியாணி, அப்புறம் அந்த நட்ஸு, அந்த வறுத்த சிக்கன் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பொரித்த வெங்காயம், அந்த பொரித்த நட்ஸு, அந்த பொரித்த கோழி, இது பிரியாணியை விட டாப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.